ஹலோ வெல்கம். போன 2 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கோயிலும் திருக்கழுக்குன்றத்தில் தாங்க இருக்குது. கீழே இருக்கும் தாழக்கோயில், அதாவது திருப்புர சுந்தரி அம்மன் கோயிலேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டருங்க. வேதகிரீஸ்வரர் கோயில் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே 12 தீர்த்தங்கள் இருக்குங்க. இந்த தீர்த்தத்தோட பேர் ருத்ரகோடி தீர்த்தம். இந்த குளத்தை சுற்றி காம்பவுண்ட் கட்டி இதுக்கு ஒரு தனி கோபுரம் பண்ணியிருக்காங்க. திருநாவுக்கரசர் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காருங்க. திரிபுர சுந்தரி அம்மன் கோயில் வேதகிரீஸ்வரர் கோயில் மாதிரி இதுவும் ரொம்ப பழமையான கோயிலுங்க. திருக்கழுக்குன்றம் ருத்ரகோடீஸ்வரர் கோயில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ருத்ரன் என்றாலே உக்கிரமான வடிவம் கொண்டவர்னு தான் அர்த்தம். வலிமை உள்ளவர், நெருப்பு தெய்வம், வேத கடவுள்னு குறிப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் துன்பம் நீக்குபவர்னு சொல்லுவாங்க இவரை. பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் அவரோட நெற்றியிலிருந்து ருத்ரன் உருவாக்குனதாக சொல்கிறாங்க. பிரம்மர் மாதிரியே 4 தலையோடவும் சிவபெருமான் மாதிரி புலித்தோல் போற்றி மற்ற அம்சங்கள்லாம் சிவபெருமான் மாதிரியும் இருப்பார். வாயு தெய்வம், மருத்துவம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய வேத கடவுள். புராணங்களின்படி 11 ருத்ரர்கள் மிகவும் முக்கியமானவர்கள், அழிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். ஸ்தல வரலாறுன்படி அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் திருமேனியிலிருந்து பல கோடி ருத்ரர்கள் தோன்றினார்கள். 32 வகையான ஆயுதங்களோட 1000 யானைகள் பலத்தோடு பத்தாத குறைக்கு சிவபெருமானோட ஆசியோட அசுரர்களை இவர்கள் அழித்தார்கள். கோடி ருத்ரர்கள் கோடிக்கணக்கான அசுரரை கொன்ன பாவம் நீங்கிறதுக்காக வேண்டி இங்கே இருக்கிற சிவபெருமானை வேண்டி பாவ விமோச்சனம் பெறாங்க. அதனால தான் இந்த ஸ்தலத்தை கோடி ருத்ர ஸ்தலம்னும் இங்கே இருக்கிற ஈஸ்வரனை ருத்ர கோடீஸ்வரனும் அழைக்கிறாங்க. அம்பாளோட பேர் ருத்ர கோடீஸ்வரி, பெண்ணின் நல்லாள், அபிராமி என அழைக்கிறாங்க. பல கோடி ருத்ரர்களோட பாவம் நீக்கப்பட்டதால் இந்த சிவபெருமானை வேண்டிங்கன்னா நம்ம பாவம்லாம் போகுன்றது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. ஒரு முறை ருத்ரகோடீஸ்வரர் நாமம் சொன்னாலே புண்ணியம் பல கோடி உண்டாகும். இந்த ஸ்தலத்துக்கு வழிபட்டிங்கன்னா 5 பிரதோஷ பலன்கள் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க. நந்தி தேவர் அவருடைய தேவி சுய பிரபையுடன் காட்சி தராருங்க. நந்தி தேவருக்கு மிகவும் முக்கிய தலமாக கருதப்படுகிறது. பிரதோஷத்தப்போ இந்த கோயிலில் இந்த நந்தி பகவானை நீங்கள் வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்புங்க. நந்தி பகவானை தான் முதல்ல வேண்டணும். நந்தி பகவான்கிட்ட தான் நம்ம வேண்டுதலையும் சொல்லணும். இந்த ஸ்தல வரலாறில் நந்தி பகவானோட பங்கை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போங்க. இந்த இடத்துல அம்பாள் சன்னதி இருக்குங்க. இங்கே இருக்கும் அம்பாள் பார்த்திங்கன்னா காளி தேவியோட உக்கிரத்தை சாந்தப்படுத்தினதுனால அம்பாள் அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருப்பாங்க. இங்கே அம்பாள் சன்னதிக்கு நேராக ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது. இங்கே அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது எதிர்க்கையும் சேர்த்து காட்டுவாங்க, காளி கோயிலுக்கு சேர்த்து காட்டுவாங்க. நந்தி பகவானுக்கு இது சிறப்பான தலம்னு நான் சொன்னேன் இல்லைங்க, அதுக்கான காரணத்தை பார்ப்போம். விஷ்ணு பகவான் கருடன் மேலே இந்த கோயிலுக்கு வராரு, இந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்காக வேண்டி. அவர் போய் ஈஸ்வரரை பார்க்குறதுக்கு முன்னாடி நந்தி பகவான்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் உள்ளே போய் பார்த்துட்டாரு. கருடன் நந்தி பகவானை கேவலப்படுத்தி நீயே அவருக்கு பணிபுரிகிற, நான் எதுக்கு உன்னை வேணும் அப்படின்னு சொல்லவே நந்தி பகவான் அந்த கருடன் மேலே மூச்சு காற்று விட்டார். மூச்சு காற்றுக்கு வெகுதளவு பறந்து போன அந்த கருட பகவான் மீண்டும் நந்தி பகவான் மூச்சை இழுக்கும் போது நேராக உள்ளே கருடன் மாட்டிக்கிச்சு. அப்புறம் சிவபெருமான் விடுவிக்க சொன்னதுனால தான் நந்தி பகவான் கருடனை விடுவிச்சார். கருடனுக்கு இங்கே ஒரு சிற்பம் வச்சுருக்கிறாங்க. மலைக்கு மேலே இருக்கிற வேதகிரீஸ்வரர், கீழே இருக்கிற தாளக்கோயில் திரிபுர சுந்தரி அம்மன் கோயில், இந்த கோயில் 3 கோயிலுக்குமே தலைவிரிச்ச மரம் வாழை மரம் தாங்க. போன 2 திருக்கழுக்குன்றம் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அதில் பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.